பெண்ணின் முன்னாள் நிர்வாணமாக நின்று ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்டதுடன் 2000க்கும் அதிகமான தகாத வீடியோ மற்றும் புகைப்படங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் இங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். 24 வயதான அம்மாணவன் மீது சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் வாசித்த போது அவன் நீதிபதியின் முன்னிலையில் அக்குற்றங்களை மறுத்துள்ளான். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி பாரேட் ராஜா அருகில் உள்ள ஜாலான் பாரேட் சம்பாடன் லவுட் பகுதியில் 34 வயது இல்லத்தரசியின் முன்னால் நிர்வாணமாக நின்றதாக முதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனது கைபேசியில் 1259 தகாத வீடியோக்கள் மற்றும் 1196 தகாத புகைப்படங்கள் வைத்திருந்ததாக இரண்டாவது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது பாதிக்கப்பட்ட பெண் தனது 2 தோழிகளுடன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த நிலையில் அருகில் இருந்த புதரில் இருந்து சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த போது ஒருவன் நிர்வாணமாக நின்றிருப்பதை கண்டுள்ளனர். பின்னர் அவன் அவர்களை பின்தொடர தொடங்கியதால் பயந்த அவர்கள் உடனே ஓடிப்போய் உதவி கேட்டு கத்தியுள்ளனர். அதன் பிறகு அந்த ஆடவன் புதருக்குள் ஓடி மறைந்து மீண்டும் தனது ஆடைகளை அணிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் 3000 ரிங்கிட் ஜாமீனை விதித்து வழக்கு முடியும் வரை பாதிக்கப்பட்டவரையும் சாட்சிகளையும் தொடர்பு கொள்ளவும் தடை விதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது.